வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அப்படியானால் இன்றும் ஒரு புதிய பாடத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்வதற்கு முன் இந்த பாடத்தின் முதல் பகுதியை பார்க்கவில்லை என்றால் அதை பார்த்து விட்டு வாருங்கள். அதன் லிங்கை நான் இதற்கு கீழே கமெண்ட் செய்துள்ளேன். ஏனென்றால் நமது பாடத்தொடர் ஒன்றோடு ஒன்று அதனால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பாடங்களுடன் இணைந்திருந்தால்தான் உங்களுக்கு சிங்கள மொழியில் உள்ள பெரிய பிரச்சனைகளை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்படின்னா நம்முடைய பாட வேலைக்கு நாங்கள் போவோம். சரியாக உச்சரிப்போம். நாங்கள் நம்முடைய வார சிங்களத்தில் நாங்கள் முதல் அந்த பாடம்குள்ள சொல்ல கொடுத்தானே ஒலிகள் பற்றி வேறு வேறு எழுத்துக்கு வேறு வேறு ஒலிகள் இருக்குதானே அது பற்றி இதில் உங்களுக்கு சின்ன ஆக்டிவிட்டியும் இருக்கி அதுவும் பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி தருவேன். சரியாக உச்சரிப்படிப்பு எங்கே எப்படி செய்ய வேண்டும். இதில் பாருங்க, முதலாவது கரல கரல ஹரல. இதில் பாருங்க, ராணா லானா 3 சொற்களே அதோ மாதிரி தான் வந்திருக்கு. முதலாவது எழுத்து மட்டும்தான் க க ஹ மாதிரி மாத்திருக்கு. இதில் பாருங்க, உங்களுக்கு கானாக்கும் கானாக்கும் ஹானாக்கும் இது 3 சவுண்டுக்கும் ஒரு எழுத்து தான் உள்ளது. அது கானா. ரைட். சிங்களத்தால பார்த்துக்கூல முதலாவது தான் கா இருக்கி, ரெண்டாவது கா, மூணாவது ஹா. அப்படின்னா கரல கரல ஹரல ஹரல கரல ஹரல. ரெண்டாவது பாருங்க, கமத்த கமத்த ஹமத்த. இதில் மத்த மானாத்தானா 3க்கும் வந்திருக்கி. முதலாவது எழுத்துக்கு சவுண்ட் மட்டும் அந்த ஒலிகள் பாருங்க. கமத்த 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 ஹமத்த கமத்த கமத்த ஹமத்த. அடுத்து மூணாவது பர பர. உங்களுக்கு ரெண்டுக்கும் பானாத்தானே இருக்கி. இதில் 2 சொல்லும் பர பர. நீங்கள் ஒரு ஆள் சொல்லலாம் பர பர. முதலாவதும் பர, ரெண்டாவதும் பர. இல்லாட்டி ஒரு ஆள் சொல்லலாம் முதலாவதும் பர, ரெண்டாவதும் பர. இல்லை, அதில் எழுத்துக்களும் வித்தியாசம் இருக்கி. பாருங்க, சிங்களத்தில் முதலாவது தான் பர, முதலாவது தான் பர, ரெண்டாவது பர, ரெண்டாவது பானா தான் இருக்கி. அதுக்கு பிறகு இது பத்தல பத்தல. இதில் தலை தலை ரெண்டுக்கும் அதே மாதிரி வந்திருக்கி. இந்த தமிழ் பக்கம் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி பானா தானே வந்திருக்கி. சிங்களத்தால் அந்த எழுத்து மட்டும் மாத்திருக்கி. பாருங்க எப்படி ஒலிகள் வந்திருக்கி. பத்தல 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 பத்தல. அதே மாதிரி தான் இதில் அர்த்தமும் வித்தியாசம் இருக்கு. அஞ்சாவது தர தர. ரெண்டுக்கும் ராணா வந்திருக்கி. தமிழ் பக்கம் தர தர, இல்லாட்டி தர தர. அதே மாதிரி தான் உங்களுக்கு வாசிக்கலாம். சிங்களத்தால் கொஞ்சம் பாருங்க, அதில் உங்களுக்கு டவுட் வராது. தாரவா தரவா என்னண்டா, சிங்களத்தால் தானாங் ஒரு தாத்தா இருக்கி, தானாங் ஒரு சவுண்ட் தான் இருக்கி. பாருங்க, முதலாவது தர, ரெண்டாவது தர. ஆறாவது தவன தவன. முதலாவது தவன, ரெண்டாவது தவன. தமிழால ரெண்டுக்கும் தவன சொல்லலாம், இல்லாட்டி தவன சொல்லலாம். தமிழ்
எழுத்துல ஒரே மாதிரி சொல் வந்தாலும் சிங்களத்தால 2 மாதிரி தான் இந்த சொல் வந்திருக்கு. அதுல தாவும் தானாவும் வேற வேற சவுண்ட், வேற வேற எழுத்து. ரைட். 7வது சவல, சவல. இது 2வது சா இருக்கே. சவல, சவல. தமிழ் பக்கம் பாருங்க. சவல சவல சொல்லலாம், இல்லாட்டி சவல சவல சொல்லலாம். சிங்களத்தால சா நானாங் அதுதான் சா. முதலாவது சவல. சவல சொன்னானா 2வது தான் எழுதணும், 2வது தான் சொல்லணும். அது சவல. 8வது பாருங்க. சரம, சரம. தமிழ் கருத்துல 2க்கும் சரம சரம இல்லாட்டி சரம சரம அப்படி வாசிக்கலாம். சிங்களத்தால சரம சொன்னனா முதலாவது தான் சா இருக்கி. சரம சொல்லனா 2வது தான் சா இருக்கி. 9வது டக்கய, டக்கய. அதுல 2க்கும் தமிழால டக்கய டக்கய இல்லாட்டி டக்கய டக்கய சொல்லலாம். சிங்களத்தால பாருங்க. டக்கய சொன்னா முதலாவது தான் வரும், டக்கய சொன்னா 2வது தான் வரும். 10வது டயர, டயர. அதுல உங்களுக்கு டயர டயர சொல்லலாம், இல்லாட்டி டயர டயர சொல்லலாம். 2ம் ஒரே மாதிரி தான் எழுத்துக்கு இருக்கு. சிங்களத்தால பாருங்க. முதலாவது டயர சொன்னானா முதலாவது தான் சொல்லணும், எழுதணும். டயர சொல்லனா 2வது தான் எழுதணும், இல்லாட்டி சொல்லணும். சரி அப்படி என்ன நாங்கள் முதல் பாடத்தில் கொண்டு வந்தோம், இந்த பாடத்தில் கொண்டு வந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கி. நீங்கள் இதில் சொற்களுக்கு சரியான ஒலிகள் எடுக்கலாமா, அப்படியே வாசிக்கலாமா கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு டைம் தருவேன். நீங்கள் நன்றாக வாசியுங்க. சரியான ஒலிகள் வாசி பாருங்கள். ஹபல, சப்பல, பரண, டக்கரம, கபல, දහය, සවස, තපස, උඩට, ගලන. அப்படியானால் அடுத்த நாளும் முக்கியமான பாடத்தை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் விடை பெறுகிறேன். இது போன்ற கடினமாக கருத்துக்களை கற்றுக்கொள்ள நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பார்க்க ஷேர் செய்து வைத்து கொள்ளும்படி அன்புடன் நினைவூட்டுகிறேன். மேலும் உங்களது மதிப்புமிக்க கருத்தை கீழே கமெண்ட் செய்து எனக்கு சொல்லுங்கள். அப்படியானால் இனிய நாள் வாழ்த்துக்கள். எளிய சிங்களமோடு இணைந்திருந்து உங்கள் அனைவருக்கும்.